கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தினத்தில் நம்ம கர்த்தர் புது வருஷத்தில் நமக்கு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புது வருடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சங்கீதம் 85வது சங்கீதம் நம்ம பார்க்குறோம். அந்த 85வது சங்கீதத்தில் கோராகின் புத்திரர்கள் ராகத்திலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த 1ஆம் தேதிக்கு நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்யணும், நம்ம தேசத்தின் மேல் பிரியம் வைக்கணும். யாக்கோபு நம்முடைய தேசத்தில் உள்ள சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும், திருப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபித்திருக்கிறோம். இன்னும் என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் அதான் தாவீது சொல்கிறாரு, தேசத்திலும் பிரிய வைத்து யாக்கோபின் தேசத்தை சிறையிருப்பை திருப்பினீர், முது ஜனத்தின் அக்கிரமங்களெல்லாம் என்ன செஞ்சீர், மன்னித்தீர், அவர்கள் பாவத்தெல்லாம் மூடினீர்னு சொல்கிறார். இதே போல் நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் மன்னித்து நம்முடைய பாவங்கள்லாம் மூடுறதுக்காக வேண்டி, நம்முடைய தேசத்தில் உள்ள பாவங்கள் அக்கிரமங்களுக்காக மூடுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன்னா இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முன்கூட்டியே ஜெபிக்கணும். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார்ல, நம்முடைய சிறையிருப்பை திருப்பிட்டா நம்மளை பிரியம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி தாவீது சொன்னது போல், கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பிரியம் வச்சிருக்கிறாரு, நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனத்தில் உள்ள அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, பாவங்கள் எல்லாம் மூடப்பட, அவருடைய உக்கிரத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய அடைக்கொண்டு, நமது கோபத்தை எல்லாம் என்ன செய்ய நம்மளை விட்டு திருப்பணுவதற்காக நம்ம என்ன செய்யணும், திறப்பில் நிற்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், இந்த வருடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆரம்பத்தில் நம்ம இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தேசத்தில் சிறையிருப்பெல்லாம் திருப்புவார். ஏன்னா நம்ம மேலே அவர் என்ன செய்வார், பிரியம் வச்சிருக்கிறார். அதனால் அவர் தான் ரட்சிக்கிறவர். அதனால் கர்த்தரிடத்தில் ரட்சிப்புக்காக நம்ம வேண்டுவோம். கர்த்தர் நம்முடைய கோபத்தெல்லாம் என்ன செய்வார், ஆற பண்ணி நம்முடைய தேசத்தில் அழிவு இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அடுத்தபடியாக தலைமுறையாக கர்த்தருடைய கோபம் என்ன செய்யக்கூடாது, நம்ம மேலும் நம்முடைய தேசத்தில் என்ன செய்து இறங்கக்கூடாது. இதற்காக நம்ம என்ன செய்யணும், பாரப்பட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இது வரைக்கும் நம்முடைய குடும்பங்களில் தேசத்தில் இருக்கிற சாபங்கள் அதிகமாக கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம், நம்ம மன்றாடுவோம். அப்படிங்கும்போது கர்த்தர் நம்மளை இந்த தேசத்தில் என்ன செய்வார், நம்மளை மகிழ்ந்திருக்கிறதுக்கு செய்வார். அதனால் நம்ம என்ன செய்ய, மகிழ்ந்திருக்க செய்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபைக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் கிருபைக்கும் ரட்சிப்புக்கும் ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு என்னென்ன சொல்கிறாரோ, அவரோட வாக்குத்தத்த வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாட்களும் வேதங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, எந்த வசனத்தில் நம்ம பேசுகிறாரு, அதை அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும், அதை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். நம்ம அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், நமக்கு சமாதானத்தை என்ன செய்வார், தருவார். மற்றபடி கர்த்தர் நம்முடைய என்ன செய்வார், நம்முடைய தேசத்தில் நமக்கு ரட்சிப்பையும் கட்டளையிட்டு எல்லாருமே நமக்கு என்ன செய்வார், பயந்து இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நாம் முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளே சிறையிருப்பை திருப்புவார், தேசத்து சிறையிருப்பை திருப்புவார். ஜனங்களும் என்ன செய்வார், நமக்கு பயப்பட முடியாது, கர்த்தர் என்ன செய்வார், பயப்பார். அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து என்ன செய்வோம், நடப்போம். அடுத்தபடியாக கிருபையும் சத்தியமும் என்ன செய்யுது, ஒன்றையொன்று சந்திக்கும்னு சொல்கிற கிருபைனா, கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. சத்திய வசனங்கள் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அதனால் சத்தியமே வேதம், இந்த வேத வசனம் இல்லாமல் ஒன்ற முடியாது. அதனால் கர்த்தருடைய கிருபையும் வேணும், சத்தியம் வேணும், ஒன்றை என்ன செய்யுமா, சந்திக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் கிருபையும் சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்யும்போது நம்ம கர்த்தர் என்ன செய்வார், நீதியும் சமாதானத்தையும் என்ன செய்வார், ஒன்றையொன்று முத்தியம் செய்ய முடியும் நமக்கு கொடுத்துருவார். நமக்கு தேவை நீதி, வேற தேவை, சமாதானம் தேவை. அதனால் நம்ம என்ன செய்வோம், கிருபைக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீதியும் சமாதானமும் என்ன செய்யும், நமக்கு ஒன்றென்று முத்தியம் செய்ய முடிய கர்த்தர் கிருபை செய்யறான். அடுத்தபடியாக சத்தியம் எங்கேருந்து முளைக்கி, பூமியிலேருந்து தான் என்ன செய்யுது, முளைக்குது. பூமியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சத்தியம் முளைக்குது. நீதி என்ன செய்யுது, வானத்திலேருந்து தாழ பார்க்குங்குது. சத்தியம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வேத வசனங்களை வாசிக்கிறோமோ அந்த இதுக்கு தகுந்தால கர்த்தர் என்ன செய்ய, நம்ம முளைப்பிக்க பண்ணுறாரு, நம்மளை பிழைப்பூட்ட பண்ணுறாரு. ஆனால் நீதி என்ன செய்யுது, நம்ம நீதி செய்ய ஒப்பு கொடுக்கணும். நீதி கர்த்தரிடத்துலேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நீதி என்கிறது வானத்திலிருந்து தான் என்ன செய்யுது, கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம வானத்தை நோக்கி என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நமக்கு நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் என்ன செய்யும்,
தன் பலனை கொடுக்கும். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நன்மையை தருவார். நம்முடைய தேசத்தில் நல்ல பலனே கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்க கிருபை செய்வார். இதுவரைக்கும் நம்முடைய தேசத்தில் நல்ல பலன் இல்லைனாலும் நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம நன்மை செய்து கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது நிச்சயமாக நம்மளோட தேசத்தில் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். அடுத்தபடியாக நீதி என்ன செய்யுது? கர்த்தருக்கு முன்னாக என்ன செய்தான்? செல்லுதாம். அவருடைய அடிச்சூடின் வழியில் நம்மளை நிறுத்தும். அந்த நீதி நம்ம வந்து நீதி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அப்படியே அடிச்சூடுகளின் பாதைகளை என்ன செய்வார்? வழியில் நம்ம நிறுத்தணும். எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போகக்கூடாதுங்கிறது நம்ம நியாயமான நீதியான வழியில் நடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய அடிச்சு வீடுகளில் வழியில் நம்ம என்ன செய்வார்? அதை எடுத்து வரோம். அதனால் நம்ம இதற்கு என்ன செய்வோம்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக 86வது சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம். தாவீது கர்த்தரிடத்தில் என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குற போகிறோம். அதில் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டேன். செவியை சாய்த்துனா செவி என்னது? காது. காது நான் 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 விண்ணப்பம் பண்ணுறதை நீர் என்ன செய்யும்? இதை கேட்டு என்ன செய்யும்? என் சிறுமையும் எளிமை என்ன செய்யும்? என்னை கண்ணோக்கி பாரும் சொல்றதுக்கு தான் என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துறாரு தாவீது. நான் சிறுமியும் எளிமையுமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு. இதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்னா நம்மளை தாழ்த்தணும். தாவீது பெரிய அரசர். அவரே தன்னை தாழ்த்தும் போது நாம் ஏமாத்துறோம். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கட்டடத்தில் நம்முடைய செவியை சாய்த்து கேட்டு என்ன செய்யணும்? அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அடுத்தபடி நம்ம தாழ்த்தணும். சிறுமையும் எளிமையுமானணும். எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒரு தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தணும். நம்மளை தாழ்த்தும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஆத்மா என்ன செய்வார்? பாதுகாக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பக்தி உள்ளவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். அடுத்தபடியாக நம்ம தாழ்மையாக நம்ம தாழ்த்தி விட்டு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா அவருடைய இறக்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? நாள்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தருடைய இறக்கம் நமக்கு தேவை. இறக்கம்னா என்னது? காருண்யம். ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யணும்? நமக்கு ஒரு கண்களுக்கு தயை கிடைக்கட்டும்னு சொல்லுவோம்ல. நம்ம எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், அப்போ இன்றைக்கு போகிறோம், இவங்க கண்களில் தயை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அதுதான் கர்த்தருடைய இறக்கம். அதே போல் கர்த்தருடைய இறக்கம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். கர்த்தருடைய இறக்கம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம தேசத்தில் பூமியில் வாழ முடியும். அதனால் கர்த்தருடைய இறக்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? நாள்தோறும் என்ன செய்யணும்? அவர் நோக்கி கூப்பிடணும். அடுத்தபடியாக நம்ம அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தருடைய ஆத்துமாவை நினைச்சுவார், அனுதினமும் நினைச்சுவார், நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். அதனால் மகிழ்ச்சி ஆக்கும்போது நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அதனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறாரு, மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் அவர் என்ன செய்கிறாரு? கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அதனால் இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? நல்லவராக கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற யார் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிற கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தை செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்வார்? கவனித்து கேட்பாராம். கவனித்து கேட்டு நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம துயரப்படுறோமோ அந்த துயரப்படுற நாள்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கூப்பிடும்போது அந்த துயரத்தின் நாளில் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய துயரத்துக்கு என்ன செய்வார்? மறுஉத்தரவு கொடுப்பார். அடுத்தபடியாக தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை. தேவர்கள்னால் யார்? தூதர்கள். அப்போ அவங்களுக்கு நிகர் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பு இல்லை. கர்த்தர் செய்த கிரியைகள் அதிசயமானவைகள். கிரியைகள்லாம் வானம் பூமி எல்லாத்தையும் சிருஷ்டித்து மிருக ஜீவன்கள் அப்படி எல்லாமே என்ன செய்கிற இதான் தேவனுடைய கிரியை. இந்த கிரியைகள் தேவர்களுக்கு முன்பாக நிகரில்லை. கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? இதெல்லாம் செய்தார். அதனால் உமது கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கிற எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து நாமத்தை மகிமைப்படுத்த. நம்ம அப்படி அந்த கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய மேலானதாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் ஒன்றுமே நமக்கு கிடைச்சது இல்லாமல் போவதில்லை. அதனால் அப்படி கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம கிரியைக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருக்கு பணிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் கர்த்தருக்கு பணிந்து நம்ம நினைச்சணும் அவருடைய நாமத்தை நினைச்சணும் மகிமைப்படுத்தணும். அவருடைய கிரியையை நினைத்து நினைச்சணும். இப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய கிரியைகளை செஞ்சுருக்கு, அதிசயமான கிரியைகளை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் என்ன சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை நினைச்சணுமா நம்ம கர்த்தரை பணிந்து கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணுமா. ஏன்னா தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறாரு, அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆனால் ஒன்று என்னென்னா
கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லி என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். மற்றவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் விக்கிரகங்கள். வாயிருந்து பேசாது, கண்ணிருந்தும் காணாதுன்னு சொன்னபடி மற்றது நம்ம என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஒருவரே தேவன் என்று நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும். நம்முடைய வழியை ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த தினத்தில் அங்கே போகிறேன், இந்த தினத்தில் இங்கே போகிறேன், என் வழியை நீங்கள் என்ன வாய்க்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வழியை கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணுமா? ஒப்பு கொடுத்துட்டு உம்முடைய சத்தியத்தின்படி நான் நினச்சிவேன், நான் நடப்பேன், வேத வாசிப்பேன், அறிவிப்பேன், தியானம் பண்ணுவேன் சொல்லி என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும்? நம்முடைய சத்தியத்தை நடப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கணும். அடுத்தபடியாக கர்த்தருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்துருக்கிறாங்களோ அவருடைய இருதயத்தை கர்த்தர் அடிச்சுவார், ஒருமுகப்படுத்துவார். நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தணும். இருதயம் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த காரியம் அப்படி செய்ய, இந்த காரியம் இந்த செய்ய, அப்படி செய்ய நினச்சிவோம். நம்முடைய இருதயம் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கு இல்லாதபடிக்கு நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்ம நினச்சி அந்த கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நினச்சிவார், நம்முடைய இருதயத்தை நினச்சிவார், மகிமை ஒருமுகப்படுத்துவாராம். என் தேவனாய கர்த்தாவே உண்மை நினச்சிறேன், நம்ம முழு இதயத்தோடு நினச்சிறேன், நான் துதிக்கிறேன், உன் நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி தாவீதை போன்று நம்மளை நினச்சினா நம்முடைய முழு இதயத்தோடு கர்த்தரை நினச்சணும். ஒவ்வொரு நாட்களும் துதிக்கணும். கர்த்தர் நாமத்தை நினச்சணும், நம்ம மகிமைப்படுத்தணும். கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை நம்ம நினச்சணும். மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்று சொன்னபடி நம்ம கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பாதாளத்துக்கு என்ன செய்வார்? விட மாட்டார். பாதாளத்தின் அழிவுக்குழியிலேருந்து நம்மளை என்ன செய்வார்? விலக்கி பாதுகாப்பார், அங்கே விட மாட்டார். பாதாளம்னா என்னது? தெரியலாத்துக்கும் நரகம். அந்த நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தபடியாக தகுதி சொல்கிறாரு, என் அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறாருன்னு சொல்கிறார். இதே போல் நமக்கு விரோதமாகவும் அகங்காரிகள் என்ன செய்யலாம்? எழும்பலாம். அநேகர் எழும்பியிருக்கலாம். கொடுமைக்காரராய் கூட்டத்தினர் கூட என்ன செய்வார்? நம்முடைய பிராணனை எப்படியாவது வாங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது அவங்கள கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் நிச்சயம் திட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த அகங்காரிகளுக்கு விரோதமாகவும் அடுத்தல் நம்முடைய பிராணனை வாங்கன்னு யாரெல்லாம் நினச்சிருக்காங்களோ இவங்களுக்கு முன்பாகவும் நம்ம நினச்சணும், நம்ம நன்றாக இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு நினச்சணும், கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? நீர் மனம் உருக்கம் உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் நீடி சாந்தம் உள்ளவர், நீர் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா? கர்த்தரை நினச்சி நம்ம புகழணுமா? கர்த்தரை புகழும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார், நம்ம எந்த இது இல்லாதபடிக்கு நம்ம மேலே ஒரு கண்ணோக்கமாக இருப்பார். கண்ணோக்கமாக என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுது, என்னோட சத்தியத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல் நோக்கமாகி நினச்சிவார், நமக்கு இறக்கம் கொடுத்துருவார், இறங்க செய்வார். அது மாத்திரமில்ல, வல்லமை நினச்சிவார், கர்த்தருடைய வல்லமையை நமக்கு நினச்சிவார், அருளி செய்வார். அடியாளில் குமாரனை நினச்சிவார், நம்முடைய பிள்ளைகளை நினச்சிவார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம கர்த்தரை நோக்கி நினச்சணும், என் மனவருக்கும் இறக்கவும் நீடி சாந்தம் மீந்த கிருபையும் உள்ளவர்ன்னு சொல்லி சத்தியமுள்ள தேவன் சொல்லி நினச்சிடணும். நம்ம கர்த்தரை நோக்கி நினச்சணும், கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு துணை செய்து கர்த்தர் நம்மளை தேற்றுகிறத நம்முடைய பகைஞர்கள் கண்டு என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. இப்போ நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பியிருக்காங்க, நம்ம எப்படியே அவர்கள் முன்பால் நம்ம தப்பிக்கலாம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட சில நேரத்தில் நம்ம கர்த்தரை தாளத்தை நினச்சணும். கர்த்தரை அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார், நம்ம நோக்கமாகி நம்முடைய வல்லமையை கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே அதிகரிக்க பண்ணி நம்ம குழந்தைகளெல்லாம் நினச்சிவார், ஆசீர்வதிப்பார், நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். அப்போ கர்த்தர் நமக்கு தேற்றுறதை நம்மளோட பகிர்ந்தர்கள் எல்லாரும் நினச்சிவாங்க, அதை கண்டு அவங்க நினச்சிவாங்க வெறுக்கப்பட்டு போயிடுவாங்களாம். அதனால் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தல்னு சொல்லி தாவீது கேட்டது போல் நாம் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யலாம்? எனக்கு இன்றைய தினத்து என்ன அடையாளத்தை தரப்போறீங்க ஏசப்பா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்கிறோம்? நம்ம மன வருக்கத்தோடு, இரக்கத்தோடு, நீடி சாந்தத்தோடு, இந்த பெருமையோடு, பூர்ண கிருபையோடு என்ன செய்யணும்? கர்த்தர் நீர் தான் சத்தியமுள்ள தேவன் சொல்லி அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி அவர் நம்ம புகழ்ந்து எரிச்சது போற்றணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்முடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்வார்? சீயோன் வாசஸ்தலங்கள் கூட என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாராம். ஏன்னா தேசத்தில் அஸ்திவாரம் பரிசுத்த பருவத்தில் இருக்குதான். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் எங்குது? பரிசுத்த பருவத்தில் இருக்கிறதான். கர்த்தர் யாக்கோபின் வாசல்கள் எல்லாவற்றையும் பார்க்கலும் சீயோனில் வாசல்கள் தான் கர்த்தர் நினைக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். எல்லா வாசல்களை விட கர்த்தர் சீயோன் வாசல் தான் பிரியமாக இருக்கிறாரு. அதான் தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
கவனிக்கப்படுங்கிறார். தேவனுடைய நகரம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்லாம் தேவனுடைய நகரம். அங்கே வந்து மகிமையான விசுவாசங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வசனிப்பாராம். அதில் என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து நினச்சுவேன் பேசுவேங்கிறார். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் என்ன செய்யணும் சொல்லப்படுமா. சீனை குறித்து இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சொல்லப்படணுமா. உன்னதமானவர் என்ன செய்வாராம்? அந்த நம்முடைய சாலத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவாராம். அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செய்வார்? ஜனங்களில் பேர் எழுதுவார். பேர் எங்கே எழுதுவார்? ஜீவ புஸ்தகத்தில். ஜீவ புஸ்தகம் எப்படின்னா, நமக்கு எப்படி நம்ம ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது எப்படி அட்டன்ஸ் எடுக்கிறாங்களோ, இதே போல் கர்த்தர் நமக்கு ஜீவ புஸ்தகம் ஒன்று வச்சுக்கிறார். அது நம்மளுடைய பேரை எழுதி என்ன சொல்வார்? தினமும் அட்டன்ஸ் என்ன செய்வார்? எடுப்பார். அதான் அது சொல்வார், இன்னும் பிறந்தான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? தொகையிடுவாங்க. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உண்மையில் இருக்கிறதுன்னு சொல்லி பாடுவார் ஆடுவார் ஏகமாக சொல்லுவாங்களாம். அப்போ கர்த்தருடைய ஊற்றுக்கெல்லாம் நினச்சது நம்மளே இருக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் யாரெல்லாம் பாடுறாங்களோ, அவங்க கர்த்தர் யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறாங்களோ, இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்வாங்க? அப்படி இருக்கிறவங்களாம் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதித்து நம்ம வீட்டுக்கு என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். இடத்துல சங்கீதம் 88 என்ன சொல்லியிருக்குன்னா, ஏமானின் போதாக சங்கீதம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, என் ரட்சிப்பின் தேவனாய கர்த்தாவே, இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? உண்மை நோக்கி கூப்பிடுறேங்கிறார். ஏமான் என்ன சொல்கிறாரு? நான் இரவும் பகலை தான் உண்மை நோக்கி தான் என்ன செய்தேன்? நான் கூப்பிடுறேன். என் விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? வரணும் அப்படிங்கிறார். கர்த்தரை நோக்கி ரொம்ப கூப்பிடுறேன். உம்முடைய விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? பிரியமாக வருதாக. என் கூப்பிடுதலை செவி என்ன செய்யணும்? நீர் மறைத்தரலோங்கிறார். ஏன்னா நான் ரட்சிப்பின் தேவனாக கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய சமுதாயத்திலேருந்து எட்டுது. அப்போ நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய செவி சாய்த்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்முடைய துக்கம் வந்து என்ன செய்யுது? கர்த்தருக்குள்ள நம்முடைய ஆத்மா வந்து என்ன செய்யுது? துக்கத்தால் என்ன செய்யுதா? நம்முடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்குதான். ஆத்மா ஒரு துக்கத்தோட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஆத்மா நினைச்சது துக்கத்தால் நிறைஞ்சு போயிருக்கான். அதனால் என் ஜீவனை நினைச்சது பாதாளத்திற்கு சமமாய் வந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய ஜீவன் வந்து நரகத்துக்கு போகாதபடி நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? துக்கத்தால் என்ன செய்யக்கூடாது? நிரப்பப்படக்கூடாது. துக்கமாக இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம வந்து ஒரு குழியில் இறங்குற மனுஷன், குழியில் இறங்குனா ஏற முடியாது. அப்படிப்பட்ட குழியில் இறங்குற மனுஷனோடும் இல்லை ஒரு பிளனட்டு மனுஷனை போல் நான் என்ன செய்கிறேன்? நான் இருக்கிறேங்க. நம்மளை வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு குழியில் இறங்குற மனுஷனை போல என்ன செய்யணும்? பலன் இல்லாதபடிக்கு இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு பலன்லாம் கிடைக்க கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். மருத்துவர்கள் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பூமியில் இருந்து நம்ம யாரும் என்ன செய்யல சரியாக மதிக்கிறது இல்லை. அதான் சொல்கிறாரு, மருத்துவர்கள் ஒருவனை போல் நான் என்ன செய்கிறேன்? நான் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நேர்படி முது கையால் அறுப்புண்டு போகும் பிரேத குழியில் கிடக்கிறவர்களை நான் இப்போ என்ன செய்கிறேன்? நான் போகலானேன்னு சொல்கிறார். ஆனால் என்னை பாதாள குழியிலும் இருளிலும் என்ன செய்ய ஆகாயத்தில் இருளில் என்னை பாதாள குழியிலிருந்து தூக்கி ஆழங்களிலிருந்து என்ன செய்து என்னை வைக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் உங்களுடைய கோபம் என்னை ஈர்த்தது. உங்களுடைய அக்கிரமத்தினால் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நம்ம நினச்சோன்னா குழியில் இறங்குற போல் எண்ணப்பட்டு பிளனட்டு மனுஷனை போல இருந்து ஒரு குழியில் கிடக்கிற போல் நான் நினைச்சிறேன் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். பாதாள குழித்தில் ஆழங்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடாதபடிக்கு நம்மளை பாதுகாப்பார். கர்த்தருடைய கோபம் நினச்சி நம்ம மேலே இறங்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும். நமக்கு யாரெல்லாம் அறிமுகமானார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மளை என்ன செய்வாங்க? நேசிக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்வாராம். அடுத்தபடியாக நான் வெளியே புறப்படக்கூடாது அடைப்பட்டு இருக்கிறேங்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளியில் புறப்படக்கூடாத படிக்க அடைப்பட்டுக்கிறேன்னா நம்ம கர்த்தருடைய இரத்த கோட்டைகள் என்ன செய்யணும்? நம்ம ஒரு அடைக்கப்படணும். இரத்த கோட்டைகளை நம்ம அடைக்கப்படும் போது நமக்கு தூரமாக விலகி இருக்கவங்களை அறிமுகமான யாரு கூட என்ன செய்ய முடியாது? நம்மளை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. எந்த துக்கமும் என்ன செய்யாது? நம்மளை இருத்தாது. அதனால் நம்மளோட துக்கத்துக்கு இடம் கூடாது. இப்படி நம்ம இருக்கணும்னா கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். அதுவும் எப்படி கூப்பிடணுமா? நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக என்ன செய்யணுமா? விரித்து நம்ம என்ன செய்யணுமா? கூப்பிடணுமா. ஒன்று வானத்துக்கு நேராக கைகளை விரித்து ஜெபிக்கணும், இல்லை கைகளை கூப்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார். மரித்தவர்களுக்கு நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார்? அதிசயங்களை செய்ய மாட்டார். செத்து போன வீரர் எழுந்து உண்மை துதிப்பார்களா அப்படிங்கிறார். மரித்தவர்களுக்கு அது செய்ய முடியாது. செத்துப்போன வீரர்கள்
எழுந்து என்ன செய்வாங்க, துதிப்பாங்கங்கிறாரு. அதனால் பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உண்மையும் விவரிக்கப்படுமோ. பிரேத குழியில் கிருபை செய்யாது, கிடைக்காது. கர்த்தருடைய உண்மை என்ன செய்யாது, விவரிக்க முடியாது. அதனால் மருத்துவர்களுக்கு அதிசயம் செய்ய முடியாது. செத்துப்போன வீரர்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, துதிக்கவும் முடியாது. அதனால் இருளில் என்ன செய்யணும்னா உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதி என்ன செய்து அறியப்படுமோங்கிறார். அதனால் நானும் கர்த்தாவே உண்மை நான் நம்பி இருக்கிறேன், நானும் கர்த்தர் உண்மை நோக்கி நாங்கள் நினச்சிக்கிறேன் கூப்பிடுகிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். அது நம்முடைய ஜெபம் எப்போ பண்ணணும், காலையில் நினச்சணும். கர்த்தருக்கு நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் நினச்சணும், ஏறெடுக்கணும், கர்த்தரை துதிக்கணும். காலையில் ஏறெடுக்கும் போது நம்ம வேண்டுதல் நினச்சிப்பார், கர்த்தர் கேட்பார். பாதாளத்தின் அழிவிலிருந்து நம்மளை நிச்சயமாக நினச்சுவார், பாதுகாப்பார். நம்முடைய ஆத்மா ஒரு நாள் நினச்ச மாட்டார், கீழே தள்ள மாட்டார். கர்த்தருடைய முகத்தை நமக்கு முன்பாக நினச்ச மாட்டார், மறைக்க மாட்டார். அந்த தாவீது சொல்கிறாரு, நான் சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போயிடணுமா இருக்கிறேங்கிறாரு. ஏன்னா நம்மளும் இதே போல தான் இருக்கிறோம். நம்ம பிறந்த நாட்கள்லேருந்து சிறு வயதுலேருந்து நம்மளை நினச்சிடும், நாமளும் சிறுமைப்படுத்தப்பட்டு தான் நம்ம நினச்சிடும் இருக்கிறோம். ஒரு மாண்டு போகிற இறந்து போகிற மனுஷனை போல தான் நம்ம நினச்சிடும் இருக்கிறோம். ஆனால் உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குற கற்று நம்ம இது திகில் நிறுத்தி நம்மளே வர்றதுனால நான் நினச்சிறேன், நான் மனம் கசந்து போயிருக்கிறேங்கிறார். ஆனால் உங்களுடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போயிடுது. உங்களுடைய எரிச்சல்கள் நினச்சது என்மேல் நினச்சது புரண்டு போகுது, உம்முடைய பயங்கரங்கள் என்னச்சது என்னை அதான் பண்ணுகிறதுங்கிறார். அதனால் அவைகள் நாடோறும் ஒரு தண்ணீரை போல என்னச்சது என்னை சூழ்ந்து ஏகமாக என்னை நினச்சி தான் வளர்ந்து கொள்கிறதாம். நாடோறும் தண்ணீரை போல என்னச்சது உங்களுடைய எரிச்சல்கள் எங்களை அதையும் பண்ணாத படிக்கு எங்களை வளர்ந்து கொண்டாலும் எங்களை அதுலேருந்து விடுவித்து எங்களை சொல்கிறாரு. அதனால் ஒரு சிநேகிதனு தோழனையும் எனக்கு என்ன செய்யும், தூரமாக விளக்குங்கிறாரு. சிநேகிதனையும் தோழனையும் கூட அதுக்கு விரோதமாக நினைச்சணுமா, விளக்கணுமா. எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் நினச்சிவாங்க, எனக்கு அறிமுகமானவர்கள் கூட மறைஞ்சு போகிறாங்கங்கிறார். சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரப்படுத்தும், எனக்கு அறிமுகமானவர்களையும் நினச்சிறாங்க எனக்கு மறைந்து போகிறாங்கங்கிறார். அந்த அளவில் அவங்க நினச்சிறாங்க, அவங்கள சுற்றி அவங்கள நினச்சிறாங்க, வேலி அடைக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை சுற்றி கர்த்தர் வேலியை அடைத்து நம்மளை பாதுகாக்க கர்த்தர் சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.